ஹாய் ஹலோ வெல்கம் டு Decode RX. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Grey's Anatomy Season 1 எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். நீங்க ஆல்ரெடி மற்ற எபிசோட்லாம் பார்க்கலனா முதல்ல அதை பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட் உங்களுக்கு புரியும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல ஜார்ஜ் குளிச்சுட்டு இருக்காரு. அதெல்லாம் கண்டுக்காம ஸ்டீவன்ஸ் நேரா பாத்ரூமுக்குள்ள வந்து ஜார்ஜோட பிரஷ்ஷை எடுத்துட்டு போய் பல்லு விளக்க போயிடுவாங்க. இதை பார்த்து ஜார்ஜ் சரியான காண்டாயிடுவாரு. அதுக்கப்புறம் ஸ்டீவன்ஸ் மெரிடிட் வந்து பார்த்தா மெரிடிட் சின்ன வயசு ஆல்பத்தெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஆல்பத்தை பார்த்த ஸ்டீவன்ஸ் இது ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லா இன்டர்ன்ஸும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறாங்க. போற வழியில ஸ்டீவன்ஸ் இன்னைக்கு நீதான் ஜார்ஜ் மளிகை ஜாமான்லாம் வாங்கணும் மறந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. காலையில் 4:30 மணிக்குள்ள எல்லா இன்டர்ன்ஸும் வந்துடுறாங்க. அப்போ டாக்டர் பெய்லி நீங்கள் 4:30 மணிக்கே போய் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுவீங்க, அதுக்கு பேஷண்ட் கடுப்பாய் உங்களை திட்டினாலும் பொறுத்துக்கிட்டு வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லை, கரெக்டாக எல்லா அசஸ்மெண்ட்டையும் பண்ணிவிட்டு லேபை செக் பண்ணிவிட்டு ப்ரீஆப்ஸ் எல்லாம் 5 மணிக்குள்ளே முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ கிறிஸ்டினா மெரிடிட் கிட்ட நான் இன்னைக்கு கன்ஃபார்மாக சர்ஜரியில் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மெரிடிட் அதை எப்படி கன்ஃபார்மாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது கிறிஸ்டினா டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுறதுக்காக மெரிடிட் கிட்ட உன் பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டு கடுப்பான மெரிடிட் அவர் ஒன்றும் என் பாய் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகும்போது நேராக டைரக்ட் ஷெப்பர்ட் மேலே இழிச்சிடுறாங்க. அப்போ மெரிடிட் காலைல 4:30 மணிக்குள்ள நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர் ஷெப்பர்ட் எனக்கு 6 மணிக்கு ஒரு சர்ஜரி இருக்குது, அதுக்காக தான் நான் சீக்கிரமாக வந்திருக்கேன். சரி 4:30 மணிக்கெலாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு மெரிடிட் டாக்டர் கொஞ்சமாவது ப்ரொஃபஷனலாக நடந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. சரி ப்ரொஃபஷனலாக தான் நடந்துக்கணும், ரைட்டு விடு. குட் மார்னிங் டாக்டர் மெரிடிட் அப்படின்னு நக்கலாக சொல்லிட்டு போயிடுறாரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கிறிஸ்டினா ஒரு பேஷண்ட்டை பார்க்க வராங்க. 4:30 மணிக்கு லைட்டு போட்டதுனால அந்த பேஷண்ட் கடுப்பாகி இப்படி தான் சொல்லாமல் கொள்ளாமல் லைட்டு போடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாரி நீங்கள் தானே பேஷண்ட், உங்களுக்கு தானே பேங்க்ரியாட்டிக் கேன்சர் இருக்குது, நான் கொஞ்சம் எக்ஸாமினேஷன் பண்ணணும், பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்குறாங்க. அதுக்கு அந்த பேஷண்ட் ஏன் என் சார்ட்டில் என்னன்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கிறிஸ்டினா அந்த சார்ட்டை பார்த்துட்டு என்னது நீங்கள் 18 வருஷமாக இந்த ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பேஷண்ட் ஆமாம் 18 வருஷமாக வேலை பார்த்துருக்கேன், நீ இவ்வளோ சீக்கிரமாக எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும், ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் சர்ஜரியான வெப்பல் சர்ஜரி எனக்கு பண்ண போகிறாங்க, அதுக்கு அசிஸ்ட் பண்ணலாம் தானே வந்திருக்கேன், எனக்கு தெரியும், வந்து வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. இதை பார்த்து ஷாக் ஆன கிறிஸ்டினா அந்த பேஷண்ட்டை கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஸ்டீவன்ஸ் இன்னொரு பேஷண்ட்டை பார்க்க வராங்க. அந்த பேஷண்ட் ஸ்டீவன்ஸை பார்த்த உடனே நீயா எப்படி டாக்டர் ஆன, வெளியில் போன்னு கத்துறாங்க. அதுக்கு ஸ்டீவன்ஸ் ஏன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பேஷண்ட் பக்கத்துலேருந்து ஒரு மேகசின் எடுத்து காமிச்சு இந்த பேண்டேஸ் விளம்பரத்தில் இருக்கிற பொண்ணு நீ தானே, நீ எல்லாம் டாக்டர் ஆகலாமா, வெளியில் போ மரியாதையா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இதை பார்த்து ஷாக்கான ஈஸி அந்த ரூமை விட்டு வெளில வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டாக்டர் பெய்லி கீழே டாக்டர் ஷெப்பர்ட் ERல ஒரு எமர்ஜென்சியான கேஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு, நீங்கள் 2 பேரும் போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. கீழே போய் பார்த்தா ஒரு பேஷண்ட் தலையில 7 ஆணி இறங்கிருக்கு. இதை பார்த்து ஜார்ஜும் மெரிடிட்டும் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. ஆனால் அந்த பேஷண்ட் நல்லாவே கான்சியஸில் இருக்காரு, பேசுறாரு, கண்ணு மட்டும் தான் தெரிய மாட்டேங்குது. இதை பார்த்து டாக்டர் ஷெப்பர்ட் அந்த பேஷண்ட்டுக்கு மார்பின் கொடுக்க சொல்றாரு, சிடியும் எடுக்க சொல்றாரு. ஆனால் அங்கே இருந்த நர்ஸ் சிடி இன்னைக்கு வேலை செய்யாது, ரிப்பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு டாக்டர் ஷெப்பர்ட் ஓகே வேற என்ன ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லி இன்டர்னை கேட்குறாங்க. அதுக்கு ஆலெக்ஸ் நீங்க டைரக்டா சர்ஜரியில் CM ஃப்ளோரோஸ்கோப் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. டாக்டர் ஷெப்பர்ட் ஓகே அதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிறிஸ்டினா டாக்டர் பர்க் கிட்ட அந்த கேன்சர் பேஷண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. பிளான்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. இதை பார்த்து டாக்டர் பர்க் மெதுவாக சொல்லு, ஒன்றும் அவசரம் இல்லை அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த பேஷண்ட் இந்த பொண்ணு எனக்கு விப்பிள் சர்ஜரி நடக்கணும்னு எதிர்பார்க்குறா அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சீஃப் வந்து அந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு நீங்கள் மெரிடிட் கிரேவை மீட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது மெரிடிட் கிரேவா, எலிஸ் கிரேவோட பொண்ணு இங்கேயே வேலை செய்கிறா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி கேட்குறாங்க. நான் 18 வருஷமாக எலிஸ் கிரேவோட நர்ஸாக இருந்திருக்கேன், ஆனால் ஒரு வாட்டி கூட அவங்களுக்கு பொண்ணு இருந்ததாக சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் பர்க் இப்போ டாக்டர் ஷெப்பர்ட் தலையில் ஆணி இறங்கின பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு, நான் போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. அது கிறிஸ்டினா என்னது தலையில் ஆணி இறங்கின பேஷண்ட்டா, இன்னும் அந்த பேஷண்ட் உயிரோடவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர் பர்க் உயிரோட மட்டும் இல்லை கான்சியஸாகவும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. போகிறதுக்கு முன்னாடி கிறிஸ்டினா கிட்ட அந்த பேஷண்ட்டோட ஃபுல் ஒர்க் அவுட் மறுபடியும் எடுக்க சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கிறிஸ்டினா அந்த சர்ஜரியில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலன்ட்டு சரியான கடுப்பில் இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த தலையில் ஆணி இறங்கின பேஷண்ட் கிட்ட மெரிடிட் பேசிட்டு இருக்காங்க. அப்போ தனக்கு ரொம்ப நாள் தலைவலி இருக்கிறதா அந்த பேஷண்ட் சொல்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பேஷண்ட்டோட ஒய்ஃப் பார்க்க வராங்க. பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜார்ஜும் ஆலெக்ஸும் தலையில் ஆணி இறங்கின பேஷண்ட் யாராவது இருக்காங்கன்னு ரீசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஆலெக்ஸ் நீ ஸ்டீவன்ஸ் கூடயும் மெரிடிட் கூடயும் ஜாலியாக இருக்க போல, நீ ஒரே ஒரு பையன் தான், அவங்க 2 பொண்ணு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டாக்டர் பெய்லி ஸ்டீவன்ஸ் கிட்ட வந்து அந்த பேஷண்ட்டை ரெடி பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் போய் பயாப்சி மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் நீயே உள்ளே வரல, உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. உள்ளே வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பேஷண்ட் ஸ்டீவன்ஸை பார்த்துட்டு மரியாதையை வெளியே போன்னு கட்டி ஸ்டீவன்ஸை வெளில அனுப்பிச்சு விட்டுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டாக்டர் பெய்லி அந்த பயாப்சி முடிச்சுட்டு வெளில வராங்க.
ஏன் அந்த பேஷண்ட் உன்னை பார்த்து கத்துறாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேண்டீஸ் ஆடில் நடிச்சிருந்தேன். அதோட ஃபோட்டோஸ்லாம் இப்போ தான் வெளியில் மேகசினில் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு என்னை தப்பான பொண்ணு நான் நினச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. அடுத்து டாக்டர் பெய்லி, அது உன்னோட பேஷண்ட், என்ன நடந்தாலும் சரி நீ தான் அவரை பார்த்துக்கணும். இந்த பயாப்சி மட்டும் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா அந்த சர்ஜரியில் நீ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மெரிடேட் அந்த தலையில் ஆணி இறங்கின பேஷண்ட்டோட ஒய்ஃபை மீட் பண்ண வராங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கு எத்தனை நாளாக தலைவலி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு 2-3 மாதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தலைவலி மட்டும்தான் இருக்குமா இல்லை வேறு ஏதாவது மயக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மயக்கமும் கொஞ்சம் நாளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு மெரிடேட் டாக்டர் ஷெப்பர்டை மீட் பண்ணி ஒருவேளை அந்த பேஷண்ட்டோட தலையில் டியூமர் இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு, சும்மா எதுக்கு எடுத்தாலும் டியூமர்னு சொல்லாத, ஃபஸ்ட்டு இந்த பேஷண்ட் தலையில் இருக்கிற ஆணியெல்லாம் எடுத்து காப்பாற்றணும், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி மெரிடேட் அமுச்சு விட்டுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆலெக்ஸும் ஜார்ஜும் டாக்டர் ஷெப்பர்டுக்கு ஃபோன் பண்ணி எவ்வளோ சீக்கிரமாக அந்த தலையிலேருந்து ஆணியெல்லாம் எடுக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக அவர் பழைப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆலெக்ஸ் ஸ்டீவன்ஸோடைய அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு சும்மா இல்லாமல் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டாக்டர் பெய்லி ஒரு ஆன்காலஜி சர்ஜன்கிட்ட ஸ்டீவன்ஸோடைய பேஷண்ட்டோடைய ரிப்போர்ட்டை காமிச்சிட்டு, ப்ராஸ்டேட் கேன்சர் லிம்ஃப் நோட் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகல, ஸோ நர்வ்ஸை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த சர்ஜன், என்னால் தேவையில்லாம ரிஸ்கெல்லாம் எடுக்க முடியாது, நான் ப்ராஸ்டேட்டோட சேர்த்து பக்கத்தில் இருக்க நர்வ்ஸ் எல்லாத்தையும் நான் கட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளப்பிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஓவரில் சீஃப் வெப்பர் அந்த ஆணி தலையில் எப்படி இறங்குச்சோ கொஞ்சம் கூட ஆட்டாமல் அசையாமல் அப்படியே எடுக்கணும், கொஞ்சம் ஆட்டினாலுமே அந்த பேஷண்டோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிறிஸ்டினா கேலரிக்கு வந்து இந்த டாக்டர் பர்க்குனால என்னால் எந்த சர்ஜரியுமே அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆனால் டாக்டர் பர்க் எங்கேயும் போல அதே கேலரியில் ஆப்போசிட் சைடில் உட்காந்துருக்காங்க. இதை பார்த்து டாக்டர் கிறிஸ்டினா சரியான ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ டாக்டர் பர்க் அந்த பேஷண்ட்டுக்கு எம்ஆர்ஐ எடுத்தாச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எடுக்கலன்னா போய் உடனே எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கிறிஸ்டினா அங்கேருந்து அனுப்பிச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் டாக்டர் ஷெப்பர்ட் அந்த சர்ஜரி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கிறிஸ்டினா அந்த பேஷண்ட்டை மேலே ரேடியாலஜிக்கு எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அங்கே இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸுமே அந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு நல்லா விசாரிக்கிறாங்க. கிறிஸ்டினா அந்த எம்ஆர்ஐயை முடிச்சுட்டு கீழே வர்றதுக்குள்ளே அந்த சர்ஜரியே முடிஞ்சிருது. இதுவும் போச்சா, என்ன வாழ்க்கடா இது அப்படின்ட்டு கீழே வந்துட்டு அந்த போர்டை பார்க்குறாங்க. அதில் டாக்டர் பர்க்கோட வெப்பல் சர்ஜரி எழுதவே இல்லை. இதை பார்த்து கடுப்பான கிறிஸ்டினா நேராக டாக்டர் பர்க்கிட்ட வந்து ஏன் இன்னும் சர்ஜரி பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுக்கு டாக்டர் பர்க், நீங்கள் நைட்டு ஃபுல்லாக பார்க்கலாம், அந்த லேப்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் நைட்டு ஃபுல்லாக நீ அன்கால் தானே, அப்போ அந்த பேஷண்ட்டை நீயே பார்த்துக்கோ கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பர்க் கிளம்பிடுறாரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மெரிடேட் அந்த நர்ஸை பார்க்க வராங்க. அப்போ அந்த நர்ஸ் பார்த்த உடனே இது மெரிடேட் கிரேட் கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ மெரிடேட், எங்கள் அம்மா உங்களை நல்லா விசாரிக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுக்கு, உங்கள் அம்மா நல்லா விசாரிக்க சொன்னாங்களா, இது என்ன புதுசாக இருக்குது, அவங்க எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மெரிடேட் அவங்க டூருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஷாக் ஆன அந்த நர்ஸ், உனக்கு தெரியுமா உங்கள் அம்மாவும் நானும் இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போனது கிடையாது, எப்போ பார்த்தாலும் வேலைன்னு தான் இருந்தோம், அவங்கள நான் நல்லா விசாரிச்சா சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மெரிடேட் அவங்க அம்மாவை பார்க்க அந்த ஹோமுக்கு வராங்க. அப்போ மெரிடேட் அவங்க பழைய ஆல்பம்ஸ் எல்லாம் காமிச்சு அவங்க அம்மாவுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்போ மெரிடேட் அந்த நர்ஸை பற்றி சொல்கிறாங்க. சொன்ன உடனே எலிஸ் கிரே அவங்கள பற்றி டகடகன்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவங்க எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, இன்னும் அவங்க நர்ஸாக தான் இருக்காங்களான்னு நல்லாலாம் விசாரிக்கிறாங்க. அப்போ தான் புரியுது அவங்க ஃபேமிலியை விட ஒர்க் மேலே எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்காங்கன்னு. மறுநாள் காலையில் டாக்டர் ஷெப்பர்டும் மெரிடேட்டும் அந்த தலையில் ஆணி இறங்கின பேஷண்ட்டை மீட் பண்ண வராங்க. அந்த பேஷண்ட்டுக்கு ஃபுல்லாக சரியாகி கண்ணு கூட தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஸ்டீவன்ஸ் ஆன்கால் ரூம்குள்ளே போய் பார்த்தா இந்த ஆலெக்ஸ் பையன் நேற்று எடுத்த பிரிண்ட் அவுட் ஃபுல்லாக ஒட்டி வச்சிருக்கான். இதை பார்த்து கடுப்பான ஸ்டீவன்ஸ், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நீ எப்படி வேணா கலாய்ச்சிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, ஆனால் உனக்கு இன்னும் $2 லட்சம் கடனில் இருக்குது, எனக்கு ₹1 கூட இல்லைடா அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டீவன்ஸ் அவங்களுடைய பேஷண்ட்டை பார்க்க வராங்க. அந்த பேஷண்ட் கிட்ட, நான் மட்டும் அந்த ஆடில் அன்றைக்கி நடிக்கலைன்னா இன்றைக்கி நான் டாக்டராகவே இருந்திருக்க முடியாது, அந்த ஆடில் நடித்ததுனால தான் எனக்கு காசே கிடச்சிச்சு, ஸோ அதெல்லாம் என்னுடைய பாஸ்ட், தயவு செஞ்சு அதெல்லாம் மறந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பேஷண்ட், எனக்கு நீங்கள் ரொம்ப நல்ல டாக்டர்னு தெரியும், இருந்தாலும் நான் ஏன் உங்கள் மேலே கோவமாக நடந்துக்கிட்டேன்னு தெரியுமா, ஏன்னா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, இன்றைக்கி எனக்கு ஆப்ரேஷனில் என்னுடைய ப்ராஸ்டேட் என்னோட நர்வ்ஸ் எல்லாமே கட் பண்ண போகிறாங்க, இதுக்கப்புறம் என்னால் குழந்தையே பெற்றுக்க முடியாது, அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம் நினச்சேன், அதனால தான் உங்களை கோவமாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கிறிஸ்டினா டாக்டர் பர்க்கிட்ட வந்து, உங்கள் மனசில் நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க, அவங்க லேப் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, ரொம்ப மோசமாக இருக்குது, நேற்றுலன்னு அவங்க பார்க்குறேன், கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, இப்படியே போனால் அவங்க செத்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டாக்டர் பர்க் எதுவுமே பேசாமல் அப்படியே நிற்கிறாரு. அப்போ தான் கிறிஸ்டினாக்கே புரியுது அந்த பேஷண்ட்டை நம்மளால் காப்பாற்றவே முடியாது, அவங்க எப்படியா இருந்தாலும் இறக்க தான் போகிறாங்க அப்படின்னு.
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த தலையில் ஆணி இறங்கின பேஷண்ட்டுக்கு எம்ஆர்ஐ எடுக்கிறாங்க. அப்போ மெரிடித் சொன்ன மாதிரியே சென்டர் ஆஃப் த பிரெயினில் ஒரு டியூமர் இருக்குது. இதை பார்த்து ஷாக் ஆன டாக்டர் ஷெப்பர்ட் அந்த பேஷண்ட் கிட்ட வந்து, உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. உங்களுடைய டியூமர் சென்டர் ஆஃப் த பிரெயினில் இருக்குது. ஸோ நான் ஆப்ரேஷன் பண்ணால் நீங்கள் 7லேருந்து 10 வருஷம் வரைக்கும் உயிரோடு இருக்கலாம். ஆனால் உங்களோட பிரெயினை நிறையா பார்ட் கட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் உங்களுக்கு மெமரி லாஸ் வரலாம். கொஞ்ச நாளில் நீங்கள் யாருன்னே உங்களுக்கு மறந்துடும். செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா காமா நைஃப் ரேடியேஷன். இந்த ப்ரொசீஜர்னால உங்களோட பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் நீங்கள் 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் தான் உயிரோடு இருக்க முடியும். என்ன டிசிஷன் எடுக்கணும்னு உங்கள் இஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மெரிடித் அந்த நர்ஸை பார்க்க வராங்க. எங்கள் அம்மா உங்களை ரொம்ப நல்லாவே ஞாபகம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மெரிடித் சிரிச்சுக்கிட்டே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்து அந்த நர்ஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு, உங்கள் அம்மாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மெரிடித் அல்சைமர்ஸ் அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா இது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மெரிடித், எங்கள் அம்மாவை பற்றி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, நீங்கள் உடம்பு பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிறிஸ்டினாவும் ஸ்டீவன்ஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கிறிஸ்டினா, எனக்கு மட்டும் அந்த பேஷண்ட்டை மாதிரி கேன்சர் இருந்தால் நான் கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடுவேன், எல்லா சர்ஜரியும் பண்ண சொல்லுவேன். ஆனால் இங்கே அவங்க வந்ததே சாகிறதுக்கு தான், உனக்கு தெரியுமா ஸ்டீவன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டாக்டர் பெய்லி ஸ்டீவன்ஸை பேச் பண்ணி மேலே கூப்பிடுறாங்க. ஆனால் ஸ்லோவாக ஸ்டீவன்ஸ் போனதுனால இந்த சர்ஜரியில் இருக்க உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா, எதுக்கு இந்த தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஸ்டீவன்ஸ், இல்லை வேணாம், எனக்கு வரதுக்கு விருப்பம் இல்லை, அந்த பேஷண்ட்டே என்ன வேணாங்கிறாரு, அப்புறம் எப்படி நான் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டாக்டர் பெய்லி, அந்த பேஷண்ட்டுக்கு என்ன வேணும் வேணாங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை, இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் அவரோட உயிரை காப்பாற்றணும், அதுக்கப்புறம் வரதும் வராததும் ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மெரிடித்தை மீட் பண்ணி டாக்டர் ஷெப்பர்ட் அந்த பேஷண்ட் எனக்கு சர்ஜரி தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மெரிடித் கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிறிஸ்டினா அந்த நர்ஸ் பேஷண்ட்டை பார்க்க வராங்க. அப்போ அந்த நர்ஸ் பேஷண்ட், எனக்கு ஆப்ரேஷனே பண்ண போகிறதுல உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது உங்களுக்கும் தெரியுமா, இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்ல அப்படின்னு சொல்லி கிறிஸ்டினா கேட்குறாங்க. அப்படி சொல்லியிருந்தா என்ன ஃபன் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க ஹார்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகுது. இதை பார்த்து பயந்த கிறிஸ்டினா கோட் ப்ளூ ஆக்டிவேட் பண்ணி அவங்களுக்கு செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருந்த நர்ஸ், சிபிஆர் கொடுக்காதீங்க, அவங்க டிஎன்ஆர், அவங்கள நம்ம காப்பாற்றக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனால் கிறிஸ்டினா அதெல்லாம் காதலே போட்டுக்காம கண்டினியூஸாக சிபிஆர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் பர்க் உள்ளே வந்து கிறிஸ்டினாவை பிடிச்சி, நிறுத்து கிறிஸ்டினா, அவங்க டிஎன்ஆர், நம்ம சிபிஆர் கொடுக்கக்கூடாது, நிறுத்து அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் கிறிஸ்டினா சுயநலமிக்கே வராங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த நர்ஸ் இறந்து போகிறாங்க. கிறிஸ்டினாவே டைம் ஆஃப் டெத் சொல்லி அவங்க டெத்தை டிக்ளேர் பண்ணுறாங்க. அவங்களால எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஸ்டார்கேஸ் போய் ரொம்ப எமோஷனல் வராங்க. இதை பார்த்து டாக்டர் பர்க், பரவாயில்ல விடு, போனால் போயிட்டு போகுது, அவங்க போய் தான் ஆகணும் அப்படிங்கிறாரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த தலையில் ஆண் இறங்கின பேஷண்ட்டோட வைஃபை மீட் பண்ண வந்து அவங்க லெப்டர் கன்வின்ஸ் பண்ணி அந்த 5 இயர்ஸ் ட்ரீட்மெண்ட்டே எடுக்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ மெரிடித், அவர் 10 வருஷம் உயிரோடு இருந்தால் நல்லா இருக்கும்னு இப்போ தோணும், ஆனால் அவர் தன்னையும் மறந்து உங்களையும் மறக்கும் போது என்னடா வாழ்க்கை எதுன்னு உங்களுக்கே ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு அந்த 5 இயர்ஸ் ட்ரீட்மெண்ட்டே எடுத்து அவர் கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த ஒய்ஃப் காண்டாகி, அவர் என்னை மறந்தா என்ன, நான் அவர் கூடயே இருந்து அவரை என்னால் பார்த்துக்க தெரியும், நீ ஒன்று எங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ள நடுவில் வர வேணும்னு சொல்லி காண்டாகி கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டீவன்ஸோட பேஷண்ட்டுக்கு சர்ஜரி நடக்குது. அந்த டாக்டர் நல்லா இருக்கிற நர்ஸையும் ஒரு சேஃப்டிக்காக கட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இதை பார்த்து கடுப்பான ஸ்டீவன்ஸ் உள்ளே வந்துட்டு, தேவையில்லாமல் எல்லா நர்ஸையும் கட் பண்ணாதீங்க, அவர் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறாரு, நீங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணால் அது நடக்காமையே போயிடும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இதை பார்த்து கடுப்பான அந்த டாக்டர், நான் என்ன பண்ணும் எனக்கு சொல்லித்தராத டாக்டர் பெய்லி, அது உங்கள் இன்டர்ன் தானே, அவங்கள வெளில போக சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு டாக்டர் பெய்லி, அதெல்லாம் என்னால் முடியாது, அவர் சொல்கிறது கரெக்டு தான், மூடிக்கிட்டு எல்லா நேரமே கட் பண்ணாமல் தேவையான நேரம் மட்டும் கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த டாக்டர் சீஃப் வெபர் கிட்ட அவங்க 2 பேரை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு, யோ பண்ணிக்கையா, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, முடிக்கிட்டு ஆப்ரேஷன் ஒழுங்காக பண்ண அப்படின்னு சொல்லி டாக்டர் பெய்லி கத்துறாங்க. வரமாட்டேன்னு சொன்ன மெரிடித் கடைசியாக டாக்டர் ஷெப்பர்ட் கூட ஒரு டேட்டிங் போகிறாங்க. அதோடு இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, signing off, Decode RX.